அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 80% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 8% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க நிறைய தடவை பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. அதால் கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 29 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 201 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 602 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 372 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் கிட்டத்தட்ட 300 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது கடந்த நாட்களை விட. 69,000 பேர் போக முடியாது. இதோ தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்குது. வேலை வாய்ப்புகளுக்காக தொழிலாளர்களும் அதிகரிக்கிறாங்க. சம்பளம் லேட் ஆகுதா, நடவடிக்கை எடுக்கலாம். அதிகாரிகள் தொடர்ந்தும் கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 27,000 வயலேஷன்ஸ் வெறும் ஒரு வாரத்தில் மட்டும். விசா ஃபோர்ஜரி கும்பல் கைது. குவைட்டி சிட்டிசன்ஷிப் கிடைத்துள்ளது சில குழந்தைகளுக்கு மட்டும். வீட்டு தொழிலாளர் தற்கொலை முயற்சி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய இனிவரும் நாட்களில் வானிலை மிகவும் அதிகமான வெப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தூசியுடன் கூடிய காற்று இனி வரும் நாட்களில் இந்த வார இறுதி வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மனித வளத்துக்கான பொது ஆணையகம் தொடர்ந்துமே எச்சரிக்கை விடுக்கிறாங்க. வெயிலில் திறந்த வெளிகளில் வேலை செய்யக்கூடாது. காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும். அது எல்லா மொழியிலையுமே போட்டிருக்காங்க. சிங்களம், தமிழ், ஹிந்தி, அதே போல் இன்னும் சில மொழிகள்லையும் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இது ஆரம்ப காலத்தில் தொடர்ந்துமே ரிக்வெஸ்ட் வச்சது ட்விட்டரில். நானும் ஒருத்தன் தமிழ் சிங்களன்றதை தொடர்ந்துமே கேட்குறது. அடுத்ததாக துபாயில் நேற்றைய தினம் கனமழை பெய்துள்ளது. ما شاء الله ما شاء الله بدت العاصفه بقوه. شوفوا الخير الله يبارك. عايزين ارض سيره من جديد. الله يبارك. شوفوا عاصف شديد. الله يبارك. அனைத்து துறைகளையும் அதிகமான இந்தியர்கள் நுழைந்துள்ளனர். இன்னும் அதிகமானவர்கள், அதாவது மெடிக்கல் பர்சனலிஸ்டாக உள்ள வாரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்திய தூதுவரின் தொடர் முயற்சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் குவைத்தில் கிட்டத்தட்ட 3% தொழிலாளர்கள் இன்னும் அதிகரித்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்குது. எவ்வளவுதான் வெளிநாட்டவர்களை குறைக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சாலும் கடந்த 2023ஆம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பை பார்க்கும்போது தற்போதைய சூழலில் இன்னும் அதிகரித்து தான் இருக்குது.
ப்ரைவேட் செக்டாரில் சில செக்டார்களில் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரிச்சிருக்குது. ஆனால் கவர்மெண்ட் செக்டாரை பொறுத்த வரையில் வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்குது. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் செக்டார்களில் தொழிலாளர்கள் குவைத்திகளாக மாறி இருக்கிறாங்க. ஆனாலும் உயர் பதவிகளில் தான் சாதாரண கூட்டி பெருக்கிற தொழிலாளர் முதற்கொண்டு சாமானிய தொழிலாளர்கள் வெளிநாட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டவர்கள் எவ்வளவுதான் அதிகரித்தாலும் வெளிநாட்டவர்களுடைய பிரச்சனைகளும் சேர்ந்தே அதிகரிக்குது. தொழிலாளர்கள் பிரச்சனை, சம்பளம் இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் சரியான நடவடிக்கைகள் சில நேரங்களில் கிடைக்காதது தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்றதும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம். அதே போல் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், மனித வளத்துக்கான பொது ஆணையகம் தொடர்ந்துமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா, டிலே பண்ணுறாங்களா, பிரச்சனையா, தாராளமாக எங்களை அணுகுங்க அப்படின்னு. லீகலாக நீங்களும் முயற்சி எடுக்க பாருங்கள் சம்பளம் கிடைக்காத பட்சத்தில். அதே மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி லைஃப் டைம் சிட்டிசன்ஷிப் வழங்குறாங்க குவைத்தி பெண்களுடைய ஊனமுற்ற குழந்தைகளுக்கு, தந்தை வெளிநாட்டவராக இருந்தாலும். மற்றபடி பிரச்சனை தான். இதோ கிட்டத்தட்ட 69,000 பேர் பயணத்தடையில் சிக்கியுள்ளனர். ஒரு வருடத்துக்குள்ளே மட்டும், இந்த ஒரு வருடத்துக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 69,000 பேருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதில் நீங்களும் ஒருத்தரா? இன்னொரு முக்கியமான விடயம், சிலர் இங்கே ஏதாவது ஒரு கடன், பேங்க்கில் கடனோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் கட்டுறதுக்காக காசு கொடுத்து வாங்கிட்டு பாதியை இந்த மாதிரி லோனில் போட்டுட்டு நாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் 6-7 வருஷமாக 10 வருஷமாக வராமல் இருந்திருப்பீங்க. ஒருவேளை மறுபடியும் நீங்கள் இங்கே வரலாம் சான்ஸ் கிடைச்சி. அப்படி ஒருவேளை வந்தீங்கன்னா, அந்த கடன் இன்னும் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா, நீங்கள் இங்கே உங்களுடைய அக்காமா ரினியூவல் பண்ண போகும்போது அந்த கடனை உங்களுக்கு கட்ட வேண்டி வரும். அந்த காசு கட்டினா தான் உங்களுக்கு அக்காமா ரினியூவல் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் அக்காமா அடிக்க வரவங்க காசு கூட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ கட்ட வரும்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக ஜஹரா மருத்துவமனையில் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வீட்டு தொழிலாளர். ஆர்டிகல் 20 உயிரை மாய்த்துக்கொள்ள முயற்சி செய்ததாக தான் தகவல்கள் வெளியாக இருக்குது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து போராடுங்க. இப்போ நேற்று கூட பார்த்திங்க தானே, ஒரு ஏஜென்சிக்காரிய லெஃப்ட் ரைட்டு வாங்கினோம், வீடியோ போட்டோம், உடனடியாக ஏஜென்ட் எவ்வளவு சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சகோதரி ஏஜென்ட்டை கூப்பிட்டு போனாங்கன்னு கமல் சகோதரர் வீடியோ போட்டதோடு அந்த திட்டின பெண்ணுக்கு எதிராக தூதரகத்தில் வழக்கு தாக்கல் கூட பண்ணியிருக்காங்க ஏஜென்ட்காரிக்கு. அதனால் யாருமே தயவு செய்து தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும், சம்பளமே தரலைன்னா கூட குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையம் சொல்கிறாங்க, வாங்க எங்களை நாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் லீகலாக ஃபேஸ் பண்ண பாருங்கள். போதைப் பொருள் மற்றும் பெருந்தொகை பணத்தோட ஒரு நபர் சிக்கியிருக்கிறாரு. அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. அதே போல் 27,000 விதிமீறல்கள் மற்றும் 37 சேட்டை பிடித்த ஓட்டுநர்கள், சாரதிகள், அதே போல் 78 லைசன்ஸ் இல்லாத சிறுவர்கள் மற்றும் 269 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. இது எல்லாமே ஜஸ்ட் 1 வீக், அதாவது ஒரு வாரத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்துடைய ஒமேரியா பகுதி பிளாக் 1 தற்போது வீதிகளின் புனர்நிர்மாண பணிகள் வெகுவாகவே நடந்து வருது. மக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி நடக்குது, இப்போ ரோடு கான்ட்ராக்டெல்லாம் நடக்குதா, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எப்படி போகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். بناء على تعليمات وزير الاشغال العامه الدكتوره نوره محمد المشعان، اليوم احنا متواجدين في موقع منطقه العمريه قطعه 1 للوقوف على اخر مستجدات الاعمال في العقود الجديده للصيانه الجذريه لاعمال الطرق، والاعمال عباره عن فرش الطبقه الثانيه تايب 2، كما نقوم باعمال اخرى بمنطقه الرابعه وهي اعمال قشط الاسفل.